விஜய் கட்டிடா அம்மா. நாங்க வந்து அட்சயம் டெஸ்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரங்களையும் ரோட்ல இருக்க நபர்களை சந்திச்சு பேசி குளியல் செய்து புத்தாடைகள் வச்சு முறையான காவல்துறையோட அனுமதியோட அவங்கள மீட்டு நாங்க வந்து முறையான காப்பகத்தை சேர்ப்போம். மனநல பாதிக்கப்பட்டவங்களை மனநல காப்பகத்திலையும் முதியவர்களை முதியோர் இல்லங்களையும் இல்ல நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய தகுதி உடையவர்களை வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தியும் நிறைய நபர்கள் குடும்பங்களை விட்டு பிரிஞ்சு வந்தவங்களை குடும்பங்களோட கண்டுபிடிச்சு ஒண்ணு சேர்த்து வைக்கிறதையும் தொடர்ந்து நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பேர் நவீன்குமார், அட்சய மார்க்கெட்டோட நிறுவனர் அண்ட் தலைவர். கல்லூரியில் நான் 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கக்கூடிய யாசகர்களை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்க்கை கொடுக்கறதுக்காக யாசகரற்ற தாயகம் இந்தியா உருவாக்கணுங்கிறதுக்காக அட்சய மார்க்கெட்டிலே உருவாக்கணும். நான் எம்இ தெர்மல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைச்சு அட்சயம்ங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இதன் மூலம் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு முதல் இதுவரையிலும் நாங்க வந்து 10,000க்கும் மேற்பட்ட யாசகர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதுல சக்சஸ்ஃபுல்லா 1054 பேர்த்த மீட்டு மறுவாழ்க்கை கொடுத்திருக்கோம். இப்போ வந்து அட்சயமோட காப்பகம் சோலார்ல இயங்கி வந்துகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா நிறைய நபர்களை மீட்டு கொண்டு வந்து வச்சு பராமரிக்க போதிய இடவசதி இல்ல. நிறைய மக்களோட உதவிகளால நம்ம ஈரோடு நசீனூர் பக்கத்துல ஒரு இடங்களால வாங்க முடிஞ்சது. இந்த இடத்துல 200 நபர்கள்